மீண்டும் அவைக்கு நன்றி கூறி தலைமை தாங்கி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் மேடையில் விட்டவர்களையும் இங்கே குழுமியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களையும் வணங்கி இந்த அகரம் இலக்கிய மன்றம் 1975ஆம் ஆண்டு இன்றைய தேதியான 10/8 தோன்றியது என்பது மிகவும் ஒரு சிறப்பான நாள். அந்த நாளிலே இந்த 50 வருட காலம் இந்த பொன்விழாக்கு அகரம் இலக்கிய மன்றம் எந்தளவு சிறப்பாக பணியாற்றியது என்பதை பாராட்டும் வகையிலே ஒரு சின்ன கவிதை. அன்புடைய இலக்கிய ஆர்வலர்களே, மகாபாரதம் ஒரு சாதாரண கதை அல்ல, மனித வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் சொல்லும் சாஸ்திரம். அதில் 3 பெரிய ஞான பாடங்கள் இருக்கின்றன. விதுரரின் நியாயம், பீஷ்மரின் அறிவுரை, கிருஷ்ணரின் கீதை. விதுரரின் நியாயம்: துரியோதனன் தவறான பாதையில் சென்றபோது விதுரர் துணிந்து உண்மையை சொன்னார். நல்லதை சொல்ல துணிவே தர்மம், நல்லதை ஏற்றுக்கொள்ளும் மனம்தான் வரும் பண்பு. அகரம் இலக்கிய மன்றமும் விதுரர் போலவே 50 ஆண்டுகளாக உண்மையை சொல்லும் மேடையாக இருந்து வருகிறது. கவிதையோ கதையோ உரையோ அவை நம் மனதை விழிப்புணர்வுடன் மாற்றுகின்றன. இரண்டாவதாக, பீஷ்மரின் அறிவுரை போரில் முடிவில் யுதிஷ்டிரருக்கு பீஷ்மர் சொன்னார், சத்தியம் காக்கும் மனம்தான் வாழ்வின் அடிப்படை, நன்மையை புரிந்து அதை பின்பற்றுவதே தர்மம். அதேபோல் அகரம் இலக்கிய மன்றம் பீஷ்மர் போல் தமிழின தர்மத்தை, நற்பண்பை, இலக்கியத்தின் செழுமையை தலைமுறைகளுக்கு சொல்லும் பொறுப்பை ஏற்று வருகிறது. கிருஷ்ணரின் கீதையின் ஞானம் போல் போர் முன் தளர்ந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் சொன்னார், உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, நல்ல செயல் ஒருபோதும் வீணாகாது. அதேபோல் அகரம் இலக்கிய மன்றமும் 50 ஆண்டுகளாக பலனை எதிர்பார்க்காமல் தமிழ் இலக்கியத்தை பரப்பும் புனித பணியை தொடர்ந்து வருகிறது. ஆகையால் அகரம் இலக்கிய மன்றம் விதுரரை நியாயம் போல் உண்மையை சொல்கிறது, பீஷ்மரின் அறிவுரை போல தர்மத்தை காக்கிறது, கிருஷ்ணரின் கீதை போல் நம் மனதை உயர்த்துகிறது. அதுவே அகரம் இலக்கிய மன்றத்தின் பெருமை. நம் பொன்விழா மகாபாரதம் காலத்தால் அழியாது போல அகரம் மன்றத்தின் 50 ஆண்டு சாதனையும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் ஒரு உயிர்ப்பு தோரணமாகட்டும். அகரம் இலக்கிய மன்றம் அரை நூற்றாண்டு சாதனை மகாபாரத ஞானம் போல் என்றும் நிலைத்து வாழ்ந்திடும். அன்புடன் திரு ரொட்டேரியன் கே பாபு, ரொட்டேரியன் KICC சுரேஷ்குமார், சேலம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாகவும் அகரம் இலக்கிய மன்றத்தின் சார்பாகவும் இந்த அற்புதமான இந்த வாழ்த்து மடலை உங்கள் முன்னே சமர்ப்பித்ததிலே மிகுந்த பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். விக்னேஷ்.